என்னண்ணே சாமன் எதுக்கு இப்படி இழுத்து மூடிட்டு படுத்துருக்கான்? ஓடிடு சொல்லிட்டேன். டேய், போடா. இல்ல அண்ணன் ஏன் இப்படி படுத்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சு நீ என்னடா பண்ண போற? இதுக்கு நீ குப்புற அடிச்சு படுத்திருக்க. நீ போட சொல்லுடா. நீ குப்புற அடிச்சு படுத்தல போதும் எந்தின. எனக்கு தூக்கம் வருதுடா. புளிங்க அழுது நீ என்ன மூடிட்டு படுத்திருக்க? ஐயோ இவன் வேற என் நிலைமை தெரியாம போடா. இல்ல எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்ல. அப்படின்னா ஓடிலே காலை கிழதா இருக்க கெட்டிட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க. சொல்லுங்க எதுக்கு நீ குப்புற அடிச்சு படுத்து கிடக்க? எனக்கு தெரியாம நான் எந்த போக மாட்டேன். அண்ணன் எக்கு தப்பா சாப்பிட்டுட்டான். அதான்டா எக்கு தப்பா சாப்பிடுறதுக்கு நம்ம வீட்டுல நீ விசேஷமான ஒண்ணும் வைக்கலையே. ஏதோ கீழே எல்லாம் வச்சிருந்தாவ. அதே நேரம் நான் தொடவே இல்லை. ஆமாமா நல்ல நேரம் நீ தொடல. நீ தொடவும் கூடாது. அதான் தொடல. ஏன்னு ஆமாடா இதை சாப்பிடக்கூடாது. டே 2 பேரும் போங்க. அண்ணனுக்கு தூக்கம் வருது. அப்படியானே சும்மாடா. அப்படின்னா என்னமோ இருக்குதே. நான் சாப்பிடாம போயிட்டேனே. டேய் கிங்ஸன் என்னண்ணா நைட்டு போல அந்த மாதிரி இருக்குது? யார் கூட படிச்ச பையன் அக்கா பொண்ணுக்கு சடங்குக்கு சீர் செய்யணுமா? அதான் கொஞ்சம் நகை நட்டு எடுக்கணும்னா சரிண்ணே நமக்குள்ளே எடுத்துக்கலாம். இல்லடா நாளைக்கு சீர் செய்யணுமா? திடீர்னு செய்தி வந்துச்சான். அதான் நைட்டை தர முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். மணி 12 மணி ஆயிட்ட. அர்ஜென்டா வேணுமா? ஏதாவது ஏற்பாடு பண்ண. சரிண்ணே உன் ஃப்ரெண்டை கிடைக்க வர சொல்லி டேவிட்ட நான் கடை திறக்க சொல்றேன். சரிடா தேங்க்ஸ்டா. என்ன சடங்குனா என்னண்ணே? சடங்குனா பொம்பளை பிள்ளைங்களுக்கு வைக்கிறது. நமக்குள்ள வைக்கல. ஆமாடா இவன் உனக்கு தான் சடங்கு வைக்கணும் பாத்துக்க. என்ன உங்க ஃப்ரெண்டு அவங்க அக்கா மகளுக்கு இதெல்லாம் செய்யறான்? ஆமாடா தாய் மாமா செய்யுது. என்ன அப்போ இசைக்கு நம்ம தானே தாய் மாமா. நீ இப்ப என்னடா சொல்ல வர? இவன் என்ன சொல்ல வரா? அவன் யோசனை எப்படி இருக்குன்னு தெரியாதா? நம்ம கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. ஆனா நம்ம ஒரு சீர் செஞ்சது கிடையாது. நமக்கும் ஒரே ஒரு அத்தை பொண்ணுதான். அவளுக்கே செய்யலன்னா நமக்கு இவ்வளவு சொத்து இருந்த என்ன பிரயோஜனம்? சரிடா அவ கல்யாணத்துக்கு செஞ்சுட்டு போறது. அப்பதான் கிங்ஸ் என்ன கூட இருப்பானே அவனுக்கு சேர்த்து செஞ்ச மாதிரி ஆயிடாது. அவன் சொல்றது சரிதான். அதுக்கு இப்ப என்னடா பண்ணணும்? நம்ம வம்சத்துக்குனே ஒரே ஒரு அத்தை. அந்த ஒரே ஒரு அத்தைக்கு ஒரே ஒரு பொண்ணு. நம்ம வீட்டு இளவரசி ஒரே ஒரு இளவரசி. அவளுக்கே சீசை நமக்கு கொடுத்து வைக்கலன்னா நமக்குலாம் என்னென்ன நமக்கு சீசைக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். இப்போ நீ என்னதான் சொல்ல வர? நாமளும் இசைக்கு செய்வோம். நாம இத்தனை பேர் இருக்கோம் மாமா மாறு. நாம செய்வோம். அதுக்கு காலம் கடந்து போச்சுது. காலம் கடந்தா என்னென்ன செய்ய வேண்டியது செஞ்சிருவோமே. ஆமாண்ணே இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முதல் நாள் கூட வைக்கிறாங்கண்ணே. இசைக்கு இப்படி பண்ண நல்லா இருக்குமே. என்ன என்ன கிங்ஸி நாமளும் சடங்கு வச்சிருவோமா? சரிடா அப்ப பெரியண்ண கிட்ட பேசுவோம். பெரியண்ண தானே கண்டிப்பா சம்மதிப்பான்டா. ஏய் நம்ம வீட்டு சடங்குலாம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. ஊரே அமர்க்கலமா இருக்கணும். அவ்வளவுதானே. ஜெக ஜோதியா இருக்கணும். கவி சொல்றது சரிதானே. இசைக்கே சீசைக்கு நமக்கு கொடுத்து வைக்கலனா அதுக்கப்புறம் நம்ம சொத்து சொகை இருந்து என்னென்ன பிரயோஜனம்? அவளுக்கே செய்யறதுக்கு கொடுத்து வைக்கலனா நம்மளாம் என்னென்ன பொறுப்பு? அதுவும் சரிதான். நம்மளும் எந்த சீர்வசனை எதுவுமே செஞ்சதே கிடையாது. அண்ணன்கிட்ட பேசலண்ணே. என்னண்ணே ஆசையா இருக்குண்ணே. நம்ம வீட்டு பிள்ளைக்கு நாம செய்யாம தாய்மாமான்னு நம்ம இத்தனை பேர் இருக்கோம். அவளுக்கு எவ்வளவு அழகா எடுத்து செய்யலாம். ஆமாடா சரிடா அண்ணன் கீழே தானே இருக்கான். பேச வேண்டியதானே? இப்பவுமே பேசலாம். என்ன பெரியண்ணே வாண்ணே. சரிடா வாங்க போலாம். ஏடா அண்ணன் தம்பி ஒண்ணு போல மாதிரி இருக்குது. தம்பிகளுக்கு சின்ன ஆசை. தம்பிங்க ஆசையை நிறைவேற்றதான் அண்ணனோட கடமை. என்ன ஆசைடா சொல்லுங்க. தச்சில தோற அவங்க ஃப்ரெண்டு அவங்க அக்கா பொண்ணுக்கு சீர் செய்யணும் நகை நட்டு வேணும்னு கேட்டிருந்தான். நம்ம கடையில வாங்கிக்க வேண்டியதானே. அதானே சீர்னா என்னன்னு கவின்னு கேட்டான். அப்போ அக்கா பொண்ணுக்கு செய்யறதான் சீரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அக்கா பொண்ணோ தங்கச்சி பொண்ணோ வயசுக்கு வந்தா செய்யறதுக்கு போதாண்டா சீருன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமா அவன் கூட வந்து அக்கா தங்கச்சி இல்ல அதான் கேட்டிருப்பான். அதானே நம்ம கிட்ட கொடி கொடியா சொத்து இருக்குது. அது மட்டும் இல்ல இதெல்லாம் இசைக்கு யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே இசைக்கு இது யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. கவின் பண்ணி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டா. அப்போ கண்டிப்பா சடங்கு வச்சிருவான். ஆமாண்ணே ஆசையா இருக்குண்ணே. நம்ம வீட்டுல வேற பொம்பளை பிள்ளைலாம் இருக்குது. அவ ஒருத்தி தானே இருக்கா. அவளுக்கு எல்லாம் செஞ்சா நமக்கு சந்தோஷம் தானே. கட்டாயமா. இசை இங்க வாமா கொஞ்சம். இங்க வா தங்க பிள்ளை. என்ன மாமா? உன் மாமா இருக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை. என்ன மாமா? உனக்கு சடங்கு வச்சு பார்க்கலான்னு. சடங்கா? அது இப்பமா வைப்பாங்க? எங்க கிட்ட நீ இப்போதானே வந்த. இப்போதானே வைக்க முடியும். சரி இதுக்கு முன்னாடி உனக்கு வச்சிருக்காங்களா இப்படி? இல்ல மாமா எங்க அக்காக்கு மட்டும் எங்க மாமா வீட்ல செஞ்சாங்க. பாத்தீங்களே அப்பவுமே உங்க அம்மாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு.
மூத்த பொண்ணுக்கு மட்டும் வச்சிருக்காங்க பாரு. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தானே உரிமை வரும் மாமான்னு. எப்படி பாத்தியானே? அதுக்கு என்னடா, நம்ம வீட்டு பொண்ணுக்கு நம்ம செஞ்சுட்டு போறோம். எது நடந்தாலும் நன்மைக்கு தான். தங்க பிள்ளை, நாங்க வைக்க நீ தடுக்க கூடாது, சரியா? மாமா இப்போதான் சிரிப்பாங்க மாமா. யார் சரிப்பா? உனக்கு வைக்கிற சடங்க பாரு, ஊரே வாய் மேல வரல வைக்கும். அப்படி கோலாக்கிழமை நாங்க வைப்போம். மாமா ஏன் தங்க பிள்ளைக்கு சந்தோஷம் தானே? உங்க விருப்பம் மாமா. உங்களுக்கு அதுதான் ஆசைன்னா தாராளமா சடங்கு வச்சுக்கோங்க மாமா. என் தங்க பிள்ளை, என் தங்கத்துக்கு எல்லாமே இந்த உலகத்துல கிடைச்சிருக்கணும். என்ன தங்க பிள்ளை? என்ன பொத்தி பொத்தி இவ்ளோ பாசமா பாத்துக்கிற என் மாமாக்காக இது கூட நான் கொடுக்க மாட்டேனா என்ன? சந்தோஷமா சடங்கு வைக்கலாம் மாமா. தங்கம் அள்ளி அணைக்கணும் போல இருப்பான், பட்டு செல்லம். இந்த ஐடியா கொடுத்தது கவின் தான் பாத்துக்க. ஓ அவன் வேலை தானே. அவனுக்கு தாய்மாமா சீர் செய்யணுமா, அவ்வளவு ஆசை. உண்மைதானே? உங்க அம்மா உசுரோட இருந்திருந்தா நாங்க வந்து உனக்கு சீர் செஞ்சிருப்போம்ல. ஊரே ஆச்சரியப்படி மாதிரி நாங்க செஞ்சிருக்க மாட்டோம். கொஞ்சம் லேட்டா செய்யறோம், அவ்வளவுதான். உனக்கு இந்த உலகத்துல கிடைக்க வேண்டியது அத்தனையும் கிடைச்சிருக்கணும். அண்ணே அண்ணே பாக்கா அண்ணே. சந்தோஷம் தானே? அது என்னடா பிள்ளைகிட்ட கேள்வி? அவ சந்தோஷமா தான் இருப்பா. என் பிள்ளை இப்பவும் சந்தோஷமா தான் இருக்கணும். ஆமாண்ணே, இன்னிலிருந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம். அண்ணா எப்போ வைக்கலாம் என்னன்னு நீங்க பார்த்து சொல்லுங்கண்ணே. சரிடா, நான் நல்ல நேரம் பாக்குறேன். அண்ணே இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களே? எனக்கு தாண்டா பார்க்க மாட்டேன், என் பிள்ளைக்கு நான் பார்ப்பேன். இது வரைக்கும் எனக்கு எதுவும் நம்பிக்கை கிடையாது. ஆனா இப்போ என் புள்ள வந்துட்டால எல்லாத்தையும் நான் நம்புவேன். எனக்கு என் புள்ள நல்லா இருக்கணும். பரவாயில்லண்ணே, பாருங்கண்ணே. என்ன நீங்க பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நாங்க வேலையை பார்த்துருவோண்ணே. இல்லடா, என் பிள்ளைக்காக நான் தான் இறங்கி எல்லா வேலையும் பார்ப்பேன். எங்களுக்கும் கொஞ்சம் வேலையை கொடுங்கண்ணே. எங்களுக்கும் ஆசை இருக்குல்ல, அதானே எங்களுக்கும் வேலை கொடுங்கண்ணே. டேய் ஏகப்பட்ட வேலை இருக்குடா, ஆளுக்கு ஒண்ணா எடுத்துக்கலாம். நான் விடுஞ்சேன்னா எப்போ வைக்கலாம் என்னன்னு பெரியவங்கிட்ட எல்லாம் கேட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு எப்போ வைக்கலாம்னு பார்க்கலாம். சரிங்கண்ணே. டேய் என் புள்ள உடம்புல தங்கமே இருக்கக்கூடாது, கொஞ்சம் போச்சு வைரம், அப்படிதானே? என் புள்ள உடம்பு முழுக்க வைரம் மட்டும் தாண்டா இருக்கணும். அதுக்கு என்ன இறக்கி வா. சரிடா, எனக்கு இங்க தூக்கம் வராது. நான் என்னென்ன வேலை உட்காந்து பாக்குறேன். இனி எங்களுக்கு மட்டும் என்ன தூக்கமா வரப்போகுது, அதானே? சரிடா, நான் கொஞ்சம் பெரியப்பா போய் பார்த்துட்டு வரேன். சரிண்ணே வாங்க, நான் கூட்டு போறேன். சரி, நான் பெரியப்பாட்ட பேசிட்டு வரேன். டே போய் படுங்க தங்கப்பிள்ள, போய் படு. சரிங்க மாமா. சரி வாடா. ஏய் சடங்கு வச்சு போறோம்டா, நம்ம தாய்மாமா சீர் செய்ய போறோம்டா. ஆமாண்ணே. இசை நான் அதான் உனக்கு தாய்மாமா சீர் செய்ய போறேன் பத்தியா? இல்ல உன் ஐடியா தானே ஒண்ணா. இங்க பார், நான் கொடுக்குற சேலையை தான் நீ கட்டணும். சரி, நான் கொடுக்குற நகை நட்டு தான் நீ போடணும். சரிங்க மாமா. சரிடா, நான் பாக்குற வேலையா. துணமாப்பிள்ளையே நான் தானே, நான் கட்டுற தாலி உன் கட்டல ஏறும். ஏங்க எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. ஆனா பொண்ணாட்டிக்கே சடங்கு வச்சு பாக்குற யோகம் எனக்கு தான் கிடைச்சிருக்கு. வாங்க. அப்படியா? பெரிய என்ன வேலை வீட்டுல இல்ல, இனி நம்ம வேலை தான். சும்மா இருங்க. அதான் பெரிய என்ன வீட்டுல இல்ல. சும்மா இருங்க. இனி எப்படி சும்மா இருக்க முடியும்? சரிடி, உனக்கு என்னென்ன வேணும்னு அத்தனை லிஸ்ட் போட்டுரு, அத்தனை கொண்டு இறக்கித. இங்க பாரு, சடங்கு நினைச்சு தக்க தக்கன்னு மின்னணும். அப்படி தங்கமா நீ ஜொலிக்கணும். நல்லா சாப்பிட்டு உடம்புல நல்லா ஏத்தணும், சரியா? இந்த எலி குஞ்சு மாதிரி இருக்காத கிச்சலி, கொஞ்சம் மாதிரி எனக்கு ஈக்குவலா இருடி. எலி குஞ்சு மாதிரியே இருக்குது. என் உடம்பு வாக்கே அவ்வளவுதான். கொஞ்சம் உடம்பு தேத்துனா செல்லல. என்னங்க என்ன? மாமா வீட்டுல இல்ல, இப்ப படுத்தாலும் நமக்கு தூக்கம் வராது. தோட்டத்துக்கு போலாமா? இப்பமா தோட்டத்துக்கு போயிட்டு குளிச்சிட்டு இருக்கலாம், ஜாலியா இருக்கும். சரி. ஏய் கவின். அவன் எதுக்கு? இல்ல இல்ல, அவன் எல்லாம் போக கூடாது. கவின் சொல்லுண்ணா. டேய் தோட்டத்து வீட்டுக்கு போகணும், வண்டி எடு. சரிண்ணா. அது எப்படி நான் கேக்குறதெல்லாம் செய்றீங்க? நீ கேட்டதை கூட செய்ய முடியலன்னா நான் ஓடி ஆடி செய்யறதா ஒரு பிரயோஜனம் இல்லையே. உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறதும் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதும் என் பொறுப்பு, என் கடமை இல்ல. நீ என்ன பெருசாதான் கேட்டுட்ட, தோட்டத்துக்கு போகணும்னு அது கூட என்னால கூட்டு போக முடியாது என்ன? செல்லம். சரி வா, தோட்டத்துக்கு போலாம். என்ன வண்டி எடுத்துட்ட வா. பெரியண்ணா சொல்லுடா. அவன் கவின் அண்ணா தோட்டத்துக்கு போயிட்டாரா? சரிடா, பாத்து போங்க. அது எப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு போறீங்க? அண்ணன் இல்ல, சொல்லிட்டு தான் போனோம். நான் எங்க போனாலும் எங்க அக்காட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். இங்க பாரு, அக்காவோ அண்ணனோ அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறம் அந்த உருவத்தை அப்படியே எடுத்துட்டு வரக்கூடியவங்க அவங்கதான். அப்பா அம்மா நம்ம கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்கன்னா கடவுள் கூட பிறந்தவங்க நமக்கு கொடுக்குறாரு, அதே உருவத்தை எடுத்துட்டு வருவாங்க. அப்பாவை பார்த்த மாதிரி அம்மாவை பார்த்த மாதிரியே இருப்பாங்க. அம்மா அப்பா கூட வாழ்ந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அதுக்குதான்
அதனால அம்மா அப்பாவுக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுக்கோமோ அதே மதிப்பை கூட பிறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படியா? எனக்கு எங்க அண்ணன் மாதிரி தான் அப்பா, அதனால அந்த ஸ்தானத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். சரிண்ணே, இருட்டா இருக்கு, அவளை கூட்டு போய் பார்த்து கூட்டுவாங்க. நான் தோட்டத்துக்குள்ள இருக்கேன். சரிடா, நான் என்னதான் உட்காந்துருப்பேன். நீ போ. இசத்துக்கு ஓடிடாத. நான் இருக்கேன்டா, பாத்துக்குது. சரி, நீ போய் தூங்கு போ. சரிண்ணே. ஏறே, இருட்டுக்குலாம் ஓடிடாத, சரியா? இதுல இறங்கி குளிப்போமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு பிரச்சனை ஆயிராம பாத்துக்க. கொன்னுவேன், போங்க. கொன்னுவேன், வாங்க. என்னங்க? என்னங்க? இதுல இறங்கி குளிப்போமா? இவ்வளவு சொல்ல உனக்கு நீச்சல் தெரியும்? அதான் நீங்க இருக்கீங்கல்ல, எனக்கு நீச்சல் சொல்லி கொடுங்க. சரி, வா, பாத்துருங்க. இறங்காதா? நீங்க கூட்டு போனதா எனக்கு வர தெரியும். இன்னும் ஒத்தையில உன்னை விடுவேன். இரு, நான் வரேன். சாட்டை கழட்டி வச்சுட்டு வரேன். சரி, சீக்கிரம் வாங்க. சரி, வா, என் கையை பிடிச்சுக்க. பாலமா இருக்குமா? ஆளா இருக்கும், என்ன பிடிச்சுக்க, வா. என்ன விட்டாதீங்க, விட்டீங்கன்னா நான் உள்ள போயிருவேன். உங்களை விடுதாதா? நீதான் இருக்க பிடிச்சி வச்சிருக்கிய. சரி, நீச்சல் அடி. நீச்சலா? அது எப்படி? காலும் கையும் போட்டு அடிடி, அதான் நீச்சல். சரி, இரு, நான் சொல்லி கொடுக்க. எங்க என்ன விட்டுற மாட்டீங்கல்ல? உனக்கு அவ்வளவு நம்பிக்கை மேல? இல்ல, எனக்கு இப்பதான் பயமா இருக்கு. அங்கிருந்து பார்க்கும்போது பயமா இல்ல. அதை என் பண்ணின இப்படி பிடிச்சி வச்சிருக்கிய? விட்டுட்டீங்கன்னா விளாட்டுக்கு அந்த பண்ணில இருந்து கையடிடி. பாரு எப்படி நீச்சல் அடிப்ப. பரவாயில்ல, ஒத்த கைண்டு அடிச்சிருவேன். இங்க பாரு, 2 கைண்டு அடிக்கணும். முதல்ல நீ பண்ணில இருந்து கையெடு, முதல்ல உனக்கு நீச்சல் அடி. வேண்டாங்க, நான் இப்படியே அடிக்கேன். அடிய பையன் ஒரு என் பொண்டாட்டி, உனக்கு நீச்சல் அடிடி. வேண்டாம் வேண்டாம், நான் இப்படி ஒரு முங்கு போட்டுட்டா? தலையில நினைக்காத, நைட்டு இல்ல, நீச்சல் மட்டும் அடி. இல்ல, குளிக்கணும். நைட்டா மணி 1:00 எங்க இதுல பாம்பு கீம்புல இருக்குமோ? ஆமா, ஆனா கொண்டா இருக்குதான். ஆனா கொண்டதை இப்ப கிடையாது. முதலே சொன்னேன்டி. அத சொல்லு, நீச்சல் ஒழுங்கா அடின்னு. வேண்டாம், நான் கரைக்கு போறேன். சரி, நீ எப்போ? நான் குளிக்க போறேன். நானா போணுமா? எங்க விளையாடாதீங்க. எனக்குலாம் தெரியாது, நீ தான் போகணும். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. அப்ப ஒழுங்கா நீச்சல் அடி. தெரிஞ்சா அடிக்க மாட்டேனா? அத சொல்லி கொடுக்கலாடி. அடி, முத நீ பண்ணில இருந்து கையடி, அது நீச்சல் அடி. எனக்கு பயமா இருக்கு. என்னடி பயம்? அதை நான் நிச்சல அடி. ஏங்க, நீங்க மட்டும் எப்படி நிக்கீங்க? 6 அடி உயரண்டி, நிப்போம்ல. நான் நின்னு பார்க்கட்டா? 3 அடி உள்ள போயிடுவா, பரவாயில்லையா? ஏங்க, நான் நின்னு பார்க்கட்டாங்க? சரி, என்னை பிடிச்சிக்கிட்டு நின்று பாரு. சரி. மூங்கடி போத. என்ன ஆழமா போதே? இன்னும் பாதி தரமே போகல, இன்னும் முங்கு. வேண்டப்பா, என்னமா போய்கிட்டே இருக்குது. சபா, என்ன ஆழமா போய்கிட்டே இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா, இப்ப என்ன ஆழம்? பேசுறத பாரு. என்ன? ஓய், என்ன? ஒண்ணு இல்ல. ஒரு அச்சாரம் வைக்காம இருப்பேனா? என்ன படிச்சா நீ துணை வரதா? என்ன? ஒண்ணு இல்ல. என்னடி? ஒண்ணு இல்ல. சரி, கரைக்கு போலாமா? கரைக்கு போலாமா? நினைக்க வேண்டாம், வா. வேண்டாம். வேண்டாண்டி. வரைக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. வேண்டாம். என்ன பத்தி தெரியாம நீ மோதிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வேண்டாம், வேண்டாம். விட்டுருங்க பாருங்க. சரி, வந்து வேண்டாம். கிச்சிலி விட்டுட்டீங்க. இல்ல, நீ இப்போ ஒரு மார்க்கம் இருக்க, வேண்டாம். முடியாது. அப்போ என் கையில ஒண்ணு இல்ல, விட்டுரு. போங்க, விட்டுருங்க பாரு. என்னங்க? என்னங்க சொல்லுங்க. குளிக்கணும். வேண்டாம். நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்க. இப்ப நீ கொஞ்சம் சளி பிடிக்கும், அப்புறம் காய்ச்சல் வரும். என்னால தாங்கிக்க முடியுமா? சரி, வா, நான் தூக்கிட்டு போறேன். வேண்டாம், இப்படி நிக்கலாம். எப்படி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த முரட்டு பையில ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க முரட்டுத்தனத்திலே ஒரு அழகு இருக்கு. ரொம்ப பாதுகாப்பு கொடுப்பீங்க, பாசமா இருப்பீங்க. உங்க பாசத்தை மாதிரி யாரும் கட்ட முடியாது. உங்க காதலி மாதிரி யாரும் கொடுக்கவும் முடியாது. அப்படியா? ஆமா. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? காட்டட்டா? எப்படி பிடிச்சிருக்குன்னு காட்டட்டா? நான் இந்த பண்ணி தந்த பின்வாங்கிறதே இல்ல. பார்க்கலாமா? பெட்டு நிறுத்தி காட்டட்டா? சரி, நான் ரெடியா தான் இருக்கேன். சூரியனே தேவையில்லை, விட்டுடலாமா? ராத்திரியா
மட்டும் இங்க வச்சுக்கலாமா திருப்பாச்சி நீ செய்யல சிக்கிக்கலாமா நீயாச்சு நானாச்சு பாத்துக்கலாமா சூரியனை தேவையில வித்துடலாமா அப்பா எல்லாரும் வீட்டுக்கு வெளில போயிட்டான். பேசாம இன்னைக்கு தூங்கிட வேண்டியதான். அடே கவிதை, சரக்கடை வாங்கி வச்சிருக்க. அதுக்கு தான் தனியா படுக்க போறேன்னு சொன்னியா? ஒரு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ எதுக்கு தனியா படுக்க ஆசைப்படுதுன்னு. இன்னைக்குதான் வீட்டுல யாருமே இல்லையே. நாம போட்டுட்டு படுத்துட்டா என்ன? நாம என்ன வெளியிலயா போறோம்? இப்போ போட்டுட்டு படுத்தா காலையில எந்திக்கும் போது ஃப்ரெஷ்ஷா எந்திக்க போறோம். யாருக்கும் தெரியவா போதே? வேண்டாண்டா சாமி, உனக்கு இது பழக்கம் இல்ல. வேண்டாம் இல்ல குடிச்சுதான் பாப்போமே. வேண்டாம் சாமி, நீ குடிச்ச வழி தவறி போயிருவ. வேண்டாம், பார்க்காம இருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. பார்த்துட்டோம், சரி கொஞ்சம் போல போட்டுக்கலாம். பேசாம வேண்டாம் சொன்னா கேள்வி, சும்மா படுத்துறேன். அதான் வீட்டுல யாரும் இல்லையா, போட்டுட்டு படுத்துருவோம். ஏப்பா, என்னடா தள்ளாடிக்கிட்டு வருது? தெரியாம குடிச்சிட்டோம் நினைக்கிறேன். ஏன் குடிச்சேன் தெரியல. கிங்சன் எங்க போனா? எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனானே. எங்க பழைய வீட்டுக்கு போறேன்னு சொன்னானோ? பழைய வீட்டுக்குத்தான் போயிருப்பான். அங்கே போவான். டேய் கிங்சன், அவன் தெரியாம குடிச்சிட்டான்டா. நீ பழைய வீட்டுல தானே இருக்க? வந்துட்டேன்டா. கிங்சன், கிங்சன், பழைய வீட்டுக்கு போறேன்னு சொன்னான். அப்படித்தானே சொன்னான்? ஆமாமா, அப்படித்தான் சொன்னான். டேய் டேய், தரடா கதவை, நிக்க முடியலடா. டேய் டேய் கிங்சன், கிங்சன், டேய் எங்கடா இருக்க? எனக்கு தூக்கமா வருதுடா. நான் தூங்க போறேன்டா. இசைமா, இப்போ இசை நம்மளை பார்க்க கூடாது. நம்மளை தப்பா நினைச்சிருவா. உள்ள நம்ம தப்பா நினைச்சிருவா. டேய் கவின், யாரே யாரே இவங்களா? யாரு? யாரு நீ? எங்க வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வெளியில போங்க. யாருன்னு கேட்டேன். நீ யாரு? எங்க கிங்சன் தானே இருக்கான். நீ எப்படி இங்க வந்த? நீ யாரு? வெளியில போங்க, வெளியில போங்கன்னு சொன்னேன். சாரி சாரி, நான் வீடு மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என் தம்பியை தேடி வந்தேன். ஓ, விஷயம் அப்படி போகுதோ? ஆஹா, எனக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த வீட்டுல நிரந்தரமா நான் தங்கணும்னா இதுதான் எனக்கான சந்தர்ப்பம். சூப்பர் சந்தர்ப்பம். இனி இந்த வீட்டுல நான் நிரந்தரமா தங்கிடுவேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம் மாமா. ஐயோ வேண்டாம் மாமா, என்னை யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க மாமா. வேண்டாம் மாமா, கிட்ட வராதீங்க மாமா. மாமா வேண்டாம் மாமா. ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க. நான் என்ன பண்ணுனா? நான் எதுவும் பண்ணலையா? ஐயோ ஐயோ வேண்டாம் மாமா. மாமா வேண்டாம் மாமா, என்னை விட்டுருங்க மாமா. ஐயோ அம்மா, மாமா என்னை விட்டுருங்க மாமா. நான் ஒன்றும் பண்ணலையா? நான் ஒன்று என்ன பண்ணனா? ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் ஒன்றும் பண்ணலையா? நான் எதுவும் பண்ணல. சாரி, நான் உள்ள வந்து தப்புதான். நான் போயிருந்தேன். யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இங்க பாரு, நான் ஒன்னும் எதுவும் பண்ணலையே. ஏன் இப்படி கத்துத? நான் தான் போறேன்னு சொன்னேன். அசிங்கப்படுத்திடாத. எனக்கு இப்படி ஒரு பழக்கம் கிடையாது. அசிங்கப்படுத்திடாத. ஏன்னு எனக்கு தெரிஞ்சா நொந்து போயிடுவான். நான் ஒரு ரூமுக்கு வந்து தப்புதான். சாரி, உன் காலில் என்னால விழுந்துருந்தேன். கத்தாத, நான் போயிருந்தேன். அடச்சே, இவ்ளோ நல்லவங்களா நீங்க? ஏதோ முரட்டாட்டமா இருக்கானுங்க, பொம்பளை வயசுல வீக்கா இருப்பானுங்கன்னு பார்த்தா என்னடா இவ்ளோ கண்ணியமா இருக்கீங்க? ஓ, இவ்ளோ நல்லவங்களா நீங்க? பணத்திலே பிறந்து பணத்திலே வளர்ந்து இஷ்டத்துக்கு ஊதாரியா வளர்ந்து நிப்பானுங்கன்னு பார்த்தா இவ்ளோ யோக்கியமானவங்கள வளர்ந்து நிக்கானுங்க. தேடி போனாலும் இப்படி ஒரு குடும்பம் கிடைக்குமா என்ன? விட்டுருவேன். இதுக்கப்புறம் சுத்தமா விட மாட்டேன். எனக்கு இந்த குடும்பம் வேணும். யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எங்க பாருமா, நான் என் தம்பியை தேடி தான் வந்தேன். பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு நான் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சாரி, நான் போயிட்டேன். ஒரு காலை வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்கல. எங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கா. எங்களுக்கு அப்படி புத்திலாம் கிடையாது.
நீ என்ன அசிங்கப்படுத்தினா என் வீட்டு பொண்ணு என் பக்கத்துல கூட நான் நிக்க மாட்டான். மாமான்னு என் தோல்ல செய்வா. என் தம்பி பொண்ணாட்டிதான். ஆனா என்ன மாமா நான் தாய் மாமா என் தோல்ல செய்வா. புள்ள அவன் எனக்கு புள்ள. எனக்கு அந்த புள்ள முகத்தை பார்க்கறதுக்கு கூச்சமா போயிடும். வேண்டாமா, நான் இங்க போயிடுறேன். என்னை அசிங்கப்படுத்திடாத. தப்புதான், நான் இங்க வந்து தப்புதான். விட்டு கால விழுல. என்ன மன்னிச்சிருமா. நான் வந்திருக்க கூடாதான். ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள வந்திருக்க கூடாதான். சாரிம்மா. ஐயோ, எனக்கு தெரிஞ்சா ஐயோ தாங்கிக்க மாட்டால. ஏமா உன் காலில் தான் விழுறேன். என்ன மன்னிச்சிருன்னு சொல்லல. ஐயோ என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ என்ன தாங்கிக்கிட மாட்டால. ஏமா உன் காலில் விழுறல. மன்னிச்சிருமா, நான் போயிருந்தேன். நீ போனா நான் இங்க வாழ முடியாதுல்ல. காப்பாத்துங்க. அந்த பொண்ணு அதட்டாதீங்க. இல்லைண்ணே, என் சாமன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். இவன் ஏதோ பிளான் போட்டு வந்திருக்கா. ஏன் சாமன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். போய் சொல்லிட்டுல இங்க தப்பிக்க முடியாது. இது எங்க கோட்டை, புரியுதா? இங்க அவள் தேசில வாழட்டு இந்த கோட்டை விட்டு தாண்டி போக முடியாது. நான் ஒரு பொண்ணு, என்னையும் நானே அசிங்கப்படுத்த முடியுமா சொல்லுங்க? யாராவது இந்த விஷயத்துல போய் சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்கதான். ஆனா நீ சொன்ன பாரு, அதை சத்தியமா எங்க சாமனை செஞ்சுக்க மாட்டான். என் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். ப்ராடுகளை பார்த்த உசுரோட இங்க போய் சேர முடியாது. நான் போய் சொல்ல நினைச்சீங்கன்னா அவர் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்னு கேளுங்க. கேளுங்க, அவரை பார்த்து கேளுங்க. மன்னிப்பு கேட்டாரா கேட்கலையா அவரை பார்த்து கேளுங்க. என்கிட்ட கோப்படுறீங்களே, கொஞ்சம் அவர்கிட்டே கேள்வி கேட்க வேண்டியதானே? அப்ப இழிச்சவை ஒரு பொண்ணு அப்படிதானே? பொண்ணை மிரட்டுனா அவன் பயந்துருவானே, என்னையே மிரட்டுறீங்க. அதுக்காக உண்மை பொய் ஆயிருமா? இங்க மிரட்டதுனால நான் பொய்ன்னு சொல்ல முடியுமா? உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாமா. நான் சொல்றது உண்மைதான் மாமா. இன்னொரு வாட்டி மாமான்னு சொன்னேன், தொடிச்சவன் தொலைச்சு. சரி, அவர்கிட்ட கேளுங்க. என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரா கேட்கலையா அவர்கிட்ட கேளுங்க. அப்பெல்லாம் கேட்க முடியாது. நான் மன்னிப்பு கேட்டேன். பாத்தீங்களா, அவரே ஒத்துக்கிட்டாரு. எங்க அண்ணனை பத்தி எங்களுக்கு தெரியும். நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தனால கிங்ஸ்னு கவின்லாம் தோட்டத்துக்கு போயிருக்காங்கன்னு தெரியாம பழைய வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. போனேன், உள்ள போன இந்த பொண்ணு இருந்தா. ஐயோ பொண்ணு ரூமுக்குள்ள போயிட்டமேனு அந்த பொண்ணுகிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். அந்த பொண்ணு கத்துனா. அதுக்காக தான் என்னை அசிங்கப்படுத்திடாதுன்னு காலில் விழுந்தேன். நீ என்ன காலில் விழுந்த? தெரியாம போனாலும் ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள போயிட்டமே. நம்ம வீட்லயும் பொண்ணு இருக்கு. அதான் பார்த்தால இதாண்டி எங்க அண்ணன். எங்க அண்ணன் மேல பதிய போட்டா நாங்களாம் நம்பி எங்க அண்ணன் முறை போன நினைச்சிட்டேன். போடி, அது இப்ப இல்ல, இந்த உலகமே தலைகிற நின்னாலும் எங்க அண்ணனை நாங்க சந்தேகப்பட மாட்டோம். எங்க அண்ணனை பத்தி எங்களுக்கு தெரியும். தொலைச்சு ஒற்றாம இதோட மூட்டை கட்டிடு. இல்ல பெரிய மாமா, சத்தியமா நான் சொல்றேன் மாமா, அவர் என்கிட்ட தப்பா நடந்தாரு மாமா. காசு பணத்துக்காக இந்த டிராமா பட்ட மாதிரி தெரியல. வேற ஏதோ நோக்கத்துல வந்திருக்க. உன் நோக்கங்க பழிக்காது. கிளம்பே. என்கிட்ட உங்க அண்ணன் தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்றேன். இங்க யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. கேட்க முடியாதுமா, கேட்க மாட்டான். ஏன்னா அவன் அப்படி நடந்துக்கிட மாட்டான். அவன் தான் உண்மை சொல்லிட்டானே. ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், அதனால உள்ள போனேன்னு தெளிவா சொன்னான். என் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கனால ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள போயிட்டேன்னு மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னான். இதுக்கு மேலே என் தம்பி நான் கேள்வி கேட்க முடியாது. இல்ல மாமா, சத்தியமா அவர் கூட சொன்னாரு, இயலுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன அவ மன்னிக்கவே மாட்டான்னு சொன்னாரு. சொன்னாரா சொல்லையான்னு கேளுங்க. போய் மூட போய்யா. தொலைச்சு நீ உசுரோட இருந்து போக மாட்டடி. யார் அந்த ஏழு? அப்படி அவரு தான் சொன்னாரு. உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதுக்காக என்ன மன்னிச்சிருமா, இயலுக்கு மட்டும் சொல்லிடாத, அவளுக்கு தெரிஞ்ச என்னை விட்டு போயிருவானே அவர் சொன்னாரு மாமா. அவர்கிட்ட கேளுங்க. பொறுமையை ரொம்ப சொதிக்க கொண்டுருவேன். போடி இங்கிருந்து போ. யார் அந்த ஏழு? கவின் ஒண்ணு இல்லைண்ணே. சார், யார் அந்த ஏழு? அண்ணே, இங்க வேற யாரும் பேசக்கூடாது. சாம் பேசுவான். இத கண்டவெல்லாம் உள்ள தங்க வைக்க கூடாதுங்க. இருடி, உன்னை நினைக்கி குடி தோண்டி புதைக்கல. ஐயோ, எல்லாரும் என்ன மிரட்டுறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அவர்கிட்ட கேளுங்க மாமா. சார், நான் சந்தேகப்படல. அந்த ஏழு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ எதுக்காக அப்படி சொன்ன? அண்ணா அண்ணா, சரி, அந்த ஏழு பொண்ணு வர சொல்லுங்க. இவா சொல்றான்னு எதுக்குன்னு அவங்கள வர சொல்லணும். வர சொல்லுன்னு சொன்னேன். அண்ணா அண்ணா, வர சொல்லுன்னு சொன்னேன். வேண்டாண்ணா, அவ தாங்கிக்கிட மாட்டாடா. அவ தாங்கிக்கிட மாட்டாடா. அண்ணே சொல்றான்ல, அவங்கள வர சொல்லு. வேண்டாண்ணா, அவ தாங்கிக்கிட மாட்டாடா. அவ இதெல்லாம் தாங்கிக்கிட மாட்டாடா. இன்னும் 2 நிமிஷத்துல எனக்கு வரணும். ஓ, டீச்சரா? இதனால நீ தினம் ஸ்கூலுக்கு போயிருக்க. வேண்டாண்ணா,
அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அவளுக்கு தெரிய வேண்டாண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீதான் ஏலா? ஆமா. சரி. சாம் அந்த பொண்ணை கெடுக்க போயிருக்கான். அண்ணா இல்லைண்ணா, அண்ணா மறுபடியும் நீ சொல்லாதண்ணா, அப்படிலாம் இல்லைண்ணா. அண்ணா வேண்டாண்ணா, அப்படி சொல்லாதண்ணா. அண்ணா வேண்டாண்ணா, அப்படி சொல்லாதண்ணா. அண்ணா அவகிட்ட அப்படி சொல்லாதண்ணா. அண்ணா அவகிட்ட அப்படி சொல்லாதண்ணா. சாம் அந்த பொண்ணை கெடுக்க போயிருக்கான். அண்ணா இல்லைண்ணா, அவகிட்ட அப்படி சொல்லாதண்ணா. அண்ணா அந்த பொண்ணுகிட்ட அப்படி சொல்லாதண்ணா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா. இப்ப எதுக்கு அழறீங்க? இல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இப்ப எதுக்கு எனக்கு விளக்கம் கொடுக்கீங்க? இல்லடி, நான் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்கல. தெரியாம அந்த ரூமுக்குள்ள போயிட்டேன். அந்த பொண்ணுகிட்ட காலைல விழுந்த மன்னிப்பு கேட்டேன். எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க? அவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. வாய மூடிடி. தொலைச்சு யார் மேல பழி போடுற? அவரே புடமிடப்பட்ட தங்கண்டி, சொக்க தங்கம். யார் மேல கரையலி வீசுற? தொலைச்சு நீ கரையலி வீசினாலும் அவர் மேல அது ஒட்டாது. சுத்த தங்கண்டி. தொலைச்சு அப்படி சொல்லுங்க நீ. இப்ப எதுக்கு அழுது இருக்கீங்க? பொலாங்க கணக்குல அறையில விட்டுட்டே அவ உங்க மேல சேரலி வீசினா இங்க இருக்க நம்பி நினைச்சிட்டாளா? இங்க பாருங்க, அவ கால்ல வந்து தப்பு. அவ சவுட்ல அந்த குடுத்துக்கணும். மரியாதையா அவர் கால்ல விழுந்து நான் செஞ்சது தப்பு, தெரியாம நான் ஏதோ பிளான போட்டுட்டேன், என்ன மன்னிச்சுங்கண்ணே. அவர் கால்ல நீ இப்ப விழலாம் வச்சுக்க. நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. நீ என் கால்ல போய் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டா உனக்கு நல்லது. இங்க நிக்கிறது 5 சிங்கம். கொதறிச்சுது, எலும்பு கூட தேராது. போடி, மன்னிப்பு கேளு. ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுட்டு ஊரை பக்க வழிய பாரு. இல்லன்னு வச்சுக்க, அங்க என்ன நடந்தது யாது நடந்ததுன்னு புள்ளி வரமா எடுத்து ஊருக்கே காட்டிடுவானுங்க. பருவே மானம் கூட மிஞ்சாது. காலை வந்து மன்னிப்பு கட்டு போடி. காலை வெளில போய் ஆதாரத்தை நான் எடுக்கட்டுமா? அது வந்து கால விலைன்னு சொன்னேன். அவர் கால விலை, அவர் கால விலைன்னு சொன்னேன். போடி, அவர் கால விழுந்து மன்னிப்பு கேளு. நீ மன்னிப்பு கேட்காம நான் விட மாட்டேன். யார கரப்படுத்த பாக்குற? சொக்க தங்கண்டி. கால விழுந்து மன்னிப்பு கேளு. சாரி, மன்னிப்பு கேட்டது. போடி, என்ன மன்னிச்சிருங்க. சாரி. டேய், அவளை இங்க அனுப்பக்கூடாது. அவன் நம்ம கஷ்டத்துல தான் இருக்கணும். சாரி விட்டுருங்க. இன்னும் வேலை முடியல. போ, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விட முடியும். போ. சாரி. அது வந்து எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். நீ தங்குற இடத்துக்கே போ, நான் வாரேன்னு சொன்னேன். சாரி. போன்னு சொன்னேன். நீங்க எழுதிட்டு இருக்கீங்க? முத கண்ணில தொடங்க. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டீங்க அப்படிதானே? யார தப்பா நினைக்கிறது? உங்களையா? முத கண்ணில தொடங்க. அது வந்து கண்ணில தொடங்கன்னு சொன்னேன். என்னால இப்படி பார்க்க முடியல. சாரிடி. கண்ணில தொடங்குங்க. சாரிடி. ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தேன்டி. சரி, கண்ணில தொடங்க. அண்ணே பக்கத்துல இருக்காங்க, மறந்துட்டான்டா.